பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோபுடைய புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், யோபுக்கு மிகுந்த உபத்திரவங்களை சத்துரு கொடுத்தான். தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். இந்த யோபுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உபத்திரவங்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டே இருந்தான். எப்படியாவது இந்த யோபுவுடைய நம்பிக்கையை தகர்த்து விட வேண்டும், இந்த யோபு தேவனை விட்டு தூரமாய் மாறிவிட வேண்டும் என்பதற்காகவே சத்ரு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரவங்களை யோபுடைய வாழ்க்கையில் அனுமதித்தான். ஆனால் இந்த யோபு பாருங்க, பொறுமையாக காத்திருந்தார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி அவர் அமைதியாக பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் இந்த யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, இந்த உபத்திரவங்கள் மத்தியிலையும் அவனுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த யோபு சொல்லுகிறான், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு புத்தி சொல்லுகிறான். எத்தனை கஷ்டத்தோடு கூட நெருக்கத்தோடு கூட இருக்கிற அந்த யோபு ஒருபோதும் தேவனை விட்டு விலகவில்லை. தன்னுடைய உதட்டில் கூட அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை எந்த இடத்துலையும் அவன் விட்டு கொடுக்காம, தன்னுடைய உபத்திரவங்கள் நிச்சயமாக நீங்கும், தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லி அந்த யோபு நம்பிக்கையோடு கூட இருந்தார். ஆமென். அவர் நம்பிக்கையோடு கூட இருந்தபடினால் இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆமென். நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை மாறுமே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு காரியத்துக்கு துவக்கம் இருக்குமானால் நிச்சயமாக முடிவு உண்டு. அவங்க வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் நெருக்கங்களுக்கும் ஒரு முடிவுரை எழுதுவதற்கு தேவன் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய நம்பிக்கையை தகர்ந்து விட வேண்டாம். நம்ம இன்னும் நம்பிக்கையாக இருப்போம். நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த சூழ்நிலையை என்னை விட்டு எடுத்து போடுவார். இந்த கடன் பாரம் என்னை விட்டு மாறும். இந்த வியாதி என்னை விட்டு விலகும் என்று சொல்லி நாம்